Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3351 டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டிபிசிஓ சப்ஜெக்டில் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் யூனிட் 1, 2, 3லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஆல்ரெடி யூனிட் 4 ப்ராசஸரில் நம்ம பைப்லைனிங்னா என்ன, அதில் இருக்க ஹசார்ட்ஸ்லாம் பைப்லைன் ஹசார்ட்ஸ்லாம் என்னென்னு லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் கண்டினியூவேஷனே புரியும். பிகாஸ் அந்த பைப்லைனிங் ஹசார்ட்ஸோட டைப் தான் இந்த டேட்டா ஹசார்ட்ஸ், கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ் அப்படின்றது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த யூனிட்ல கொஷின் இந்த டேட்டா ஹசார்ட்ஸும் கண்ட்ரோல் ஹசார்ட்ஸும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ் பற்றி சொல்லித்தரேன், இந்த வீடியோவில் டேட்டா ஹசார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைப்லைன் அப்படின்னா என்ன? இட் இஸ் த ப்ராசஸர் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் அ டைம். ஓகேவா? ஒரே நேரத்தில் பல இன்ஸ்ட்ரக்ஷனை மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷனை பேரலா ரன் ஆகிறபடி ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த பைப்லைன் ப்ராசஸோட வேலை. ஓகே, ஸோ இன் பைப்லைன் ப்ராசஸர் multiple instructions are executed simultaneously in different stages of the pipeline. However, when these instructions share data resources, problem can occur that affect the current execution order. ஓகேவா? கரெக்டான எக்ஸிக்யூஷன் ஆர்டரை சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்னா அந்த பைப்லைன் CPU என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிடலாம், ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை தப்பாக கொடுத்துடலாம். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் எரைஸ் இந்த பைப்லைன் எக்ஸிக்யூஷனில் நிறைய வரது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஹசார்ட்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் தான். ஓகேவா? டேட்டா ஹசார்ட்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் மெயினாக நிறைய இடத்துல அக்கர் ஆகுது. ஓகே, அது ஏன் அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அக்கர்ஸ் இன் அ பைப்லைன் ப்ராசஸ் when instruction depends on the result of the previous instruction. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தோடைய ரிசல்ட் தான் இதோடைய இன்புட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டேட்டா ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இட் ரெக்வயர்ஸ் எனி டேட்டா ஃப்ரம் த ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, முன்னாடி நடந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஏதாவது ஒரு டேட்டா கம்பல்சரி இந்த செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா தேவைப்படும். இந்த மாதிரி சமயத்தில் நடக்கக்கூடிய இந்த விபரீதத்துக்கு பேர் டேட்டா ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் சிம்பிள் டர்ம்ஸ் டேட்டா ஹசார்ட்ஸ் happen when one instruction that exhibit the data dependency are executed in parallel leading to the use of incorrect or unavailable data. எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்களேன், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். Consider the following sequence of instruction. first instruction R1 இருக்கு, இது R2ஐயும் R3யும் ப்ளஸ் பண்ணால் R1 கிடைக்கும். நெக்ஸ்ட் instruction 2 பார்த்தீங்கன்னா R4 வேணும். இந்த R4 எப்படி வேணும் அப்படின்னா R1ஐயும் R5ஐயும் ப்ளஸ் பண்ணணும். இந்த R1 எப்படி கிடைக்கும்? இந்த ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து தான் கிடைக்கும், 1லேருந்து தான். அப்போது இந்த I2 இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னாலே நமக்கு என்ன தேவைப்படும்? இன்ஸ்ட்ரக்ஷன் 1உடைய ரிசல்ட் தேவைப்படுது. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மெயின் திங் புரிஞ்சிடுச்சா எப்படி வரும் அப்படின்னு? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டேட்டா ஹசார்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுல 3 மெயின் மேஜர் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் ரீட் ஆஃப்டர் ரைட் ஆர் ரா அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ட்ரூ டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் occurs when an instruction tries to read the source operand before the previous instruction write to it. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இது செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சோர்ஸை ரீட் பண்ண ட்ரை பண்ணும். என்னன்னா முன்னாடி இருக்கும்ல இந்த ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அதோடைய ரிசல்ட்டை முதல்ல எழுதியிருக்காது. அதுக்கு முன்னாடியே இந்த செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை ரீட் பண்ணணும் ட்ரை பண்றதுக்கு பேரு ரீட் ஆஃப்டர் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் டேட்டா ஹசார்ட்ஸ். இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், I1 இருக்கு, அதுல R1, அதே தான் I2ன்றது R4 = R1 + I2. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அதுக்கு தேவைப்படுற இந்த R1 அப்படின்ற ரிசல்ட்டை என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணணும். எப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த I1 இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த R1க்கான ஆன்சரை எழுதும் முன்னாடியே இது ரீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறது. இதுக்கு பேர் தான் ரீட் ஆஃப்டர் ரைட். ரான்றது சொல்கிறது ட்ரூ டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப்டர் ரீட். இதுக்கு பேர் ஆன்டி டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா occurs when an instruction writes to the register before the previous instruction has read it. அதாவது இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் R1 அப்படின்றது என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு ரிஜிஸ்டர்ல ரைட் பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை முதல்ல ரைட் பண்ணுவோம். ஓகேவா? அதை நம்ம ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ண முன்னாடியே கரெக்டாக என்னன்னு செக் பண்ண முன்னாடியே இதுவா ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு அதோட ரிஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கிறது. இதுக்கு பேர்
பேர் தான் நம்ம ரைட் ஆஃப்டர் ரீட் அப்படின்னு சொல்லுவோம், வார் அப்படின்னு சொல்லுவாங்க. I2 writes to the R1 before I1 has read R1. ஓகேவா, முதல்ல இந்த I1 வந்து இந்த R1 ரீட் பண்ண முன்னாடி இந்த I2 இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த R1 எடுத்து ரிஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இதுக்கு பேரு ரைட் ஆஃப்டர் ரீட் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் ரைட் ஆஃப்டர் ரைட், அவுட்புட் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. occurs when two instruction write to the same register in overlapping pipeline stage. ஒரே ரிஜிஸ்டர்ல ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் அதோடைய அவுட்புட்டை ரைட் பண்றதுக்கு பேரு ரைட் ஆஃப்டர் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ I1லயும் R1க்கு வேல்யூ இருக்கு, I2வும் R1 இருக்கு. ஆனா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எடுத்து தான் எடுக்க போகுது. ஸோ ஒரே ரிஜிஸ்டர்ல அது ரெண்டோட வேல்யூவையும் போத் இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் டு த R1 if the second instruction complete before the first. ஓகேவா, ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுனாலும் என்ன பண்ணிடும், அந்த R1 வந்து தப்பா இருந்தாலுமே என்ன பண்ணும், கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிரும் அந்த ரெஜிஸ்டர்ல. இதுக்கு ரெண்டுக்குமே என்ன ஆகாது, சம்பந்தமே இல்லாம வேற வேல்யூ இருக்கும் அந்த R1க்கு. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரைட் ஆஃப்டர் ரைட். அந்த தேர்ட் பாயிண்டா இருக்க இந்த ரைட் ஆஃப்டர் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு அவுட்புட் டிபெண்டன்சி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெயின் 3 types ஆஃப் டேட்டா ஹசார்ட்ஸ். டேட்டா ஹசார்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதுல இருக்க 3 types பார்த்தோம்னா read after write first, write after read second, write after write third. ஓகேவா, இது மொத்தம் 3. இதுல மெயின் காசஸ் ஏன் வந்து இந்த டேட்டா ஹசார்ட்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஓவர்லாப்பிங் தான். ஓகேவா, பைப்லைனிங் அப்படின்னாலே அந்த கான்செப்ட் ஓவர்லாப்பிங் தான். அந்த ஓவர்லாப்பிங் நடக்கிறனால தான் இந்த டேட்டா ஹசார்ட்ஸே உருவாகுது. தென் டேட்டா டிபெண்டன்சி பிட்வீன் கான்சிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கிறனால அந்த டேட்டா வந்து ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டா டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால தான் இந்த டேட்டா ஹசார்ட்ஸே வருது. தென் டிலே இன் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசல்ட் ஃப்ரம் ALU ஆர் அதாவது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் ஆர் மெமரி. நம்மளுடைய ரிசல்ட்ஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 1 கிட்ட இருக்க ரிசல்ட் வந்து சீக்கிரம் கொடுத்துட்டா பரவாயில்ல, அது லேட்டா கொடுக்கறனால தான் அது இன்னொரு டேட்டாவுக்கு வந்து தேவைப்படுறப்ப இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டைம் டிலே ஆகுறனால தான் இந்த டேட்டா ஹசார்ட்ஸ் உருவாகுது. ஓகேவா, அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸிகியூஷன், நம்ம கொடுக்குற டைம் இல்லாம கரெக்டா இல்லாம தப்பா போறனால அந்த எக்ஸிகியூஷன் டைம்ஸ் வந்து இந்த டேட்டா ஹசார்ட்ஸ் உருவாகலாம். ஓகே, தென் இவ்ளோ நடக்குது. டேட்டா ஹசார்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதுல இருக்க டைப்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தெரிஞ்சிச்சு. இது எல்லாமே இப்படி இருக்கு, இது எப்படி நான் சால்வ் பண்ணலாம், என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி என்ன சொல்யூஷன்ஸ் வச்சு இந்த டேட்டா ஹசார்ட்ஸை நான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are some several methods to minimize or eliminate. என்னால் முழுசா எலிமினேட் பண்ண முடியுமானும் தெரியாது. சம்டைம்ஸ் நான் மினிமைஸ் பண்ணலாம், என்னுடைய அந்த டேட்டா ஹசார்ட்ஸை கம்மி பண்ணலாம், நான் எலிமினேட்டும் பண்ணலாம். அதுக்கு சம் டெக்னிக் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பைப்லைன் ஸ்டாலிங் ஆர் பப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. the processor insert no operation, அதுதான் NOP, no operation instruction between the dependent instruction. இப்போ I1 பேஸ் பண்ணி இந்த I2 இருக்கிறப்ப இதுக்கு இடையில no operation அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பிளேஸ் பண்ணிடும். this allows time for the earlier instruction to complete before the next instruction execute. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல I1 சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண வச்சு அந்த I2க்கு தேவையான விஷயங்களை அந்த I1 இருந்து வாங்கி கொடுத்துரும். ஓகேவா, இதுக்கு பேர் தான் பைப்லைன் ஸ்டாலிங் ஆர் பப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இப்போ I1 கிட்ட R1 இருக்கு, இந்த R1 இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த I2க்கு தேவைப்படுது. இந்த நோ ஆப்ரேஷன் NOP என்ன பண்ணும் அப்படின்னா R1 சீக்கிரமா I2க்கு வந்து தேவைப்படுறதுக்கு முன்னாடியே முடிச்சு அதுகிட்ட என்ன பண்ணிடும், அப்டேட் பண்ணி ரெடியா வச்சுக்கும். இது பைப்லைன் ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் ஆப்பரண்ட் ஃபார்வர்டிங் ஆர் டேட்டா ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா ஹசார்ட்ஸ் எங்க நடக்குது, எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து முன்னாடி நடக்கிற ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட்ஸ் தேவைப்படுறப்ப தான். அப்போ the results of instruction forward directly to the next instruction before it is written back to the register file. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே அதோட வேலையை முடிச்ச உடனே அது கொண்டு போய் என்ன பண்ணிடணும், ரிஜிஸ்டர்ல நான் இந்த வேலையை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த அவுட்புட் கிடைச்சிருக்குன்னு ரைட் பண்ணணும். பட் அதை ரைட் பண்ண முன்னாடியே அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நெக்ஸ்ட் யாரு எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அவங்களுக்கு அதோட ரிசல்ட்டை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த டேட்டா ஃபார்வர்டிங் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா டேட்டா ஹசார்ட்ஸ் கம்மியாகும். ஓகேவா, இதுக்கு பேரு ஆப்பரண்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரீஆர்டரிங். ரீஆர்டரிங் அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து சேஞ்ச் பண்றது. ஓகேவா, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரீஆர்டரிங் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைலரோ இல்லை ஹார்ட்வேர்டரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எனக்கு வந்து இப்போ I1 வந்து I2க்கு இமீடியட்டா தேவைப்படாம I3க்கு வந்து தேவையில்லை, அதுக்கு வேணாம் அப்படின்னா அதை கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கறது. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, I1க்கு R1ஓட ரிசல்ட் வந்து கிடைச்சிரும், அந்த R1ஓட ரிசல்ட் I2க்கு எனக்கு கிடைக்கணும். பட் அது வந்து கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால அதுக்கு இடையில நான் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனை பிளேஸ் பண்ணிடுவேன். அப்போ இது முடிஞ்சாதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும், அதுக்குள்ள எனக்கு R1ஓட ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். ஓகேவா, இதுக்கு பேரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரீஆர்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். இருக்க ஆர்டரை நம்ம மாத்தி வைக்கிறதுக்கு பேரு.
4th ஒன் ரிஜிஸ்டர் ரீநேமிங். அதாவது நம்ம ஒரே ரிஜிஸ்டரில் மல்டிபிள் ரிஜிஸ்டரில் நம்மளோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதனால் ரிஜிஸ்டருக்கு வேறு வேறு நேம் யூஸ் பண்ணி ஃபிசிக்கலாக அது விஷயத்தை தனித்தனியாக வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணுறப்ப இந்த டேட்டா ஹசார்ட்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் ஆர் டெக்னிக் யூஸ்டு டு ஹேண்டில் த ஆர் மினிமைஸ் ஆர் எலிமினேட் த டேட்டா ஹசார்ட்ஸ். ஓகே, ஒன்று என்னால் டேட்டா ஹசார்ட்ஸை எலிமினேட் பண்ண முடியும், இல்லை மினிமைஸ் பண்ண முடியும். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் இந்த 4 மெயின் டெக்னிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டா ஹசார்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், அதில் டைப்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம், தென் அதில் என்னெல்லாம் வந்து சொல்யூஷன்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபாலோயிங் வீடியோவில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ் பற்றி சொல்லித்தரேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். கொஞ்சம் நல்லா ஸ்டோரியை புரிஞ்சுக்கோங்க, சைட் ரீடிங் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? மறந்துனா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.